Hi all, welcome back to DotNet Tamizha. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சின்ன C# கன்சோல் அப்ளிகேஷன் வந்து Visual Studio Code எடிட்டர்ல கிரியேட் பண்ணி அதை எப்படி டீபக் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா கீழ Subscribe பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. சோ நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்துரும். சோ எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நேத்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு. சோ அவருக்கு வந்து Visual Studio Codeல வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு C# அப்ளிகேஷன் நினைக்கிறேன். சோ அந்த அப்ளிகேஷன் வந்து டீபக் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரதா சொல்லியிருந்தாரு. சோ அவங்களுக்கான பதிலாகவும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு VS Code Demos அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் வந்து நான் என்னோட அந்த கன்சோல் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்தே நான் வந்து Visual Studio Codeை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து CMD அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். CMD அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கமாண்ட் விண்டோவில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டாட் அப்படின்னு வச்சு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு Visual Studio Code வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். அதுவும் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரோட ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் போய் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த ஷார்ட்கட்டை வந்து நாம் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினல் விண்டோ இந்த மாதிரியான விண்டோஸ்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல் விண்டோ வந்து சம் கேஸஸ் வந்து அவைலபிளாக வராது. அதாவது எப்படின்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக ஷோ ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெர்மினல் விண்டோவை வர வைக்கலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Ctrl+Alt கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெர்மினல் விண்டோவை ஷோவோ இல்லை ஹைடோ நீங்கள் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ வந்து நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Alt கீயை யூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Alt கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த கீ காம்பினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஷோவோ ஹைடோ பண்ணிக்கலாம் இந்த டெர்மினல் விண்டோவை. ஓகேண்ணா? ஸோ இந்த ஏன் டெர்மினல் விண்டோ நம்ம தேவைப்படுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கன்சோல் அப்ளிகேஷன் அதாவது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்சோல் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது வந்து .NET கோர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்போ வந்து அதை .NET அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரியான அந்த .NET அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து CLI டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது .NET CLI டூல்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து .NET கமாண்ட் லைன் டூல்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் CLI. ஸோ இந்த கமாண்ட் லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டெர்மினல் விண்டோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து VS Code Demos அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா ஸோ .NET CLI கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து .NET அப்படிங்கிற அந்த வேர்டோட தான் ஆரம்பிக்கும். ஸோ .NET ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் கன்சோல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணாலே போதும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்சோல் அப்ளிகேஷன் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டர்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலோட வந்து ஒரு program.cs ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த program.cs ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா console.writeLine அப்படின்னு போட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லைன் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பர்டிகுலர் program.cs ஃபைல் தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி டீபக் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஒரு கன்சோல் அப்ளிகேஷன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Visual Studioவில் வந்து நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் ஓப்பன் ஆகும். அதாவது program.cs அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கும் ப்ரோக்ராம்னு. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து மெயின் மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக வந்து ஒரு .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆனால் Visual Studio Codeை பொறுத்தவரை நான் என்னோட மிஷினில் வந்து இருக்கிற .NET வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து .NET அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு -version
அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்னோட மிஷினில் இருக்கிற .NET வெர்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6.0 அதாவது மோஸ்ட் ரீசெண்ட் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து என்கிட்ட இருக்குது. அதாவது .NET ஃப்ரேம் ஒர்க்கு 6.0 என்னோட மிஷினில் இருக்கிறதுனால இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுக்குற டெம்ப்ளேட் வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து என்னோட மிஷினில் வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். அந்த டெம்ப்ளேட் இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா .NET கோர் வெர்ஷன்ஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக விசுவல் ஸ்டுடியோவில் வந்து எப்படி ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணால் program.cs ஃபைல் இருக்குமோ அதே டெம்ப்ளேட்டோட வந்து program.cs ஃபைல் வந்து இங்கேயும் கிரியேட் ஆகும். நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து மெயினான பாயிண்ட்டுக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சில லைன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு டீபக் பண்ணி காமிக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணுறேன். இன்ட் ஐட்டம்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஈச் இது பண்ணேன். ஸோ இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்னிப்பெட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஐட்டம்ஸ் மாற்றிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து நம்ம கன்சோல் டாட் ரைட் லைன் நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐட்டம் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ண பிறகு இதை ஜஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த டெர்மினல் விண்டோவில் போயிட்டு .NET ரன் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அதாவது இது எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கானது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த கமெண்ட் மூலமாகவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். .NET ஸ்பேஸ் ரன் அப்படிங்கிற கமெண்ட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கேயே வந்து அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னில் போனீங்க அப்படின்னா ரன் வித்தவுட் டீபக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி இதை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு வந்து .NET 5+ நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து எப்படி டீபக் பண்ணுறது, அதாவது டீபக் பண்ணுறது முன்னாடி எப்படி டீபக் பிரேக் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் மோஸ்ட் இந்த எடிட்டரில் இந்த பர்டிகுலர் program.cs ஃபைலில் லெஃப்ட் மோஸ்ட் பிளேஸுக்கு போங்க. இங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு அதுவே ஷோ பண்ணும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் செட் ஆயிடும். ஸோ இதை பிரேக் பாயிண்ட் வந்து எப்படி ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே மறுபடியும் ரன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இல்லைன்னா F5 கீயை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகுது ப்ரோக்ராம். கீழே நீங்கள் டெர்மினலில் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து டீபக் கன்சோல்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அது பக்கத்துலேயே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து டீபக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு கன்சோல் டாட் ரைட் லைனில் பிரேக் பாயிண்ட் நின்னது. ஸோ அதுக்கு அவுட்புட் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் ஆக கீழே வந்து இந்த டீபக் கன்சோலில் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். அதாவது அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு நார்மல் C# ப்ரோக்ராம் வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து டீபக் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரர் போனோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் வந்து 2-3 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபோல்டர்லேயே ஓப்பன் பண்ணி கேட்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஃபைல்ஸ் வந்து அதாவது ஒரு .vs கோட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் எதுக்காக, இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து எதுக்காக அப்படின்னா அதாவது ஐடி வந்து அதை வந்து
அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக சில செட்டிங்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ இதில் வந்து டாட்நெட் கோர் எந்த வெர்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் சில கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு அந்த நீங்கள் ரன் பண்ணும்போது அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது இதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு ஜேசன் ஃபைல் தான். ஸோ இந்த ஜேசன் ஃபைலில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் ரொம்ப வந்து இந்த ஃபைலை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்சோல் அப்ளிகேஷனை வந்து எப்படி டாட்நெட் கோர் என்வரான்மெண்ட்டில் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி டீபக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம்கள். ஸ்டே சேஃப். பை.